Welcome to Vedas Vlogs. We are here to discuss about pros and cons of joining LPU in 2024. If you are planning to study in LPU, this might be the good video for you. ஸோ எந்த ஒரு யூனிவர்சிட்டினாலுமே ப்ரோஸும் இருக்கும் கான்ஸும் இருக்கும். ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணி ஒரு வீடியோவாக பண்ணால் இங்கே வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த வீடியோ நம்ம 2024 எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷி, பிடெக் என்னடா படிக்குது? பிடெக் சிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர். அடுத்த வருஷம் நீங்கள் வரப்போ செகண்ட் இயரில் இருப்பார். நான் வந்து வேதசாய், பி டிசைன் மல்டிமீடியா ஃபர்ஸ்ட் இயர். அக்கா பிசிஏ செகண்ட் இயர். பேர் நர்மதா, அதை சொல்ல மாட்டாங்க, கூச்சம் வர்றாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோவா நான் இங்கே நோட் பண்ணி வச்சிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வைட் ரேஞ்சஸ் ஆஃப் கோர்சஸ் அவைலபிள் இன் எல்பியூ. ஸோ இப்போ எல்பியூன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹேப்பனிங் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் NAAC A++ கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியாது, உங்களுக்கு இதுலேருந்து என்னன்னா பேசிக்கலி என்ன சொல்லலாம்னா A to Z எல்லா கோர்சஸுமே இருக்கு. அக்ரிகல்ச்சர்லேருந்து ஜுவாலஜி வரைக்கும் கம்ப்ளீட் செட் ஆஃப் கோர்சஸ் இருக்கு. இது பிடெக், எம்டெக், பிசிஏ, எம்சிஏ, பிபிஏ, எம்பிஏ எல்லாமே இருக்கு. டாக்டர் கோர்சஸ் தவிர எல்லாமே இருக்கு. அதுவும் நம்ம ஊர்ல பிடெக்னு எடுத்துக்கிட்டோம்னா சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள் அவ்வளவுதான், ஒரு லிமிட்டடான கோர்சஸோட ஸ்டாப் ஆயிரும். ஆனா இங்க எல்பியூல பிடெக் சிஎஸ்சில வெவ்வேறுபட்ட ஸ்பெஷலைசேஷன்ஸோட இருக்கு. அதாவது பிக் டேட்டா, ஏஎம்எல் இந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷன்ஸ் ஒரு கேட்டகரி, பிடெக் சிஎஸ்சி கோர் ஒரு கேட்டகரி. அப்புறம் நிறைய இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டிஸ் கூட டைப் இருக்கிறதுனால 2 டைப்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல், அதாவது அப்ராட் போற வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் இப்போ பாத்தீங்கன்னா 2+2ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. 2+2னா இது இந்தியாவில் வேற எந்த யூனிவர்சிட்டிஸ்லயும் இருக்குன்னு எனக்கு தோணல. 2+2னா 2 வருஷம் நீங்க இங்க படிக்கலாம், 2 வருஷம் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கலாம். இது எவ்வளவு ஒரு எக்ஸைட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்க. நீங்க வந்து உங்க டிகிரில வந்து 2 யூனிவர்சிட்டியோட பேரும் போட்டிருக்கும். உங்களுக்கு ஹாஃப் த பட்ஜெட்ல 2 கண்ட்ரீஸ்ல படிச்ச மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து செமஸ்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆர் கிரெடிட் டிரான்ஸ்ஃபர்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அப்படின்னா ஒரு பர்டிகுலர் செமஸ்டர் மட்டும் உங்களுக்கு வேண்டப்பட்ட ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க போய் படிச்சுக்கலாம். ஸோ அந்த கண்ட்ரியோட கல்ச்சர் அண்ட் அவங்களோட வே ஆஃப் லேர்னிங் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு எக்ஸைட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் இங்க இருக்கிற என்ன டியூஷன் ஃபீஸோ அதே நார்மலா பே பண்ணிட்டா போதும். எக்ஸ்பென்சஸ் மட்டும் அங்க என்ன எக்ஸ்பென்சஸ் ஆகுதோ அதை நம்ம பாத்துக்கணும். அதே மாதிரி இந்த 2+2 கிரெடிட் டிரான்ஸ்ஃபர் ப்ரோக்ராம்ல டிகிரி வந்து அந்த யூனிவர்சிட்டியோட டிகிரி கிடைக்கும், விச் இஸ் மோர் வேல்யூபிள். லைக் ஒரு இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டிங்கும் போது அது இன்னும் வேல்யூபிள். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து கிரேட் ஸ்கோப் ஃபார் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அண்ட் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இப்போ எல்பியூல பார்த்தீங்கன்னா அவங்க வெறும் உங்களோட நாலேஜ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. தே ஃபோக்கஸ் ஆன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஆல்சோ. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்னா ஸ்போர்ட்ஸ், உங்களோட இருக்க டேலண்ட்ஸ் லைக் டான்ஸ், ஃபைன் ஆர்ட்ஸ் அதுலயும் ஃபோக்கஸ் பண்றாங்க. கோ கரிக்குலர்னா இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான் அவங்களோட கிளப்ஸ்லாம் எங்க காலேஜ்லேயே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் டெவலப்பர் கிளப்ஸ், அமேசான் AWS, மைக்ரோசாஃப்ட் ஆசூர் அந்த மாதிரி கிளப்ஸ்லாம் எங்க காலேஜ்ல இருக்கு. அவங்களே வந்து ஒரு டைரக்டா அந்த கம்பெனியோட கிளப் கூட நீங்க ஒரு கான்டாக்ட்ல இருக்கிறது உங்களோட ஸ்கில்ஸ் இன்னும் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா there is ample amount of scope for sports. நீரஜ் சோப்ரா, ஒன் ஆஃப் தி ஒலிம்பிக் கோல்ட் மெடலிஸ்ட், லைக் இந்தியாவோட ஒரே ஒலிம்பிக் கோல்ட் மெடலிஸ்ட்னு கூட சொல்லலாம். அவரு இங்க ட்ரெயின் பண்ணவர் தான். ஸ்போர்ட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒலிம்பிக் சைஸ் ஸ்விம்மிங் பூல் இருக்கு. 12 கோர்ட்ஸ் கொண்ட பேட்மிண்டன் கோர்ட், பாஸ்கெட் பால் கோர்ட், வாலிபால் கோர்ட்ஸ், கிரிக்கெட் கிரவுண்ட், ஃபுட்பால், ஹாக்கி எல்லா ஸ்போர்ட்ஸ்க்குமே தனித்தனியா இருக்கு. ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா அவங்க ஸ்போர்ட்ஸுக்கு கொடுக்குற அட்டென்ஷனே தனி. நீங்க ஒரு நேஷனல் லெவல் பிளேயராவோ இல்ல பிளேயரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 100% ஸ்காலர்ஷிப் தராங்க. ஸோ நம்ம இங்க முக்கியமா ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்னா விச் இஸ் பிளாக் நம்பர் 13 DSW. அதாவது கிளப்ஸ், ஈவெண்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே
டெடிகேட் பண்ண ஒரு பிளாக் தான் DSW. ஸோ இப்போ டிஎஸ்டபிள்யூல பாத்தீங்கன்னா எங்க காலேஜ்ல வந்து மோஸ்ட் ஹாப்பனிங் யூனிவர்சிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு நீங்க எந்த சோஷியல் மீடியால பார்த்தாலும் போட்டிருப்பாங்க. அதை சும்மா போடல, டெய்லி ஏதாவது ஈவெண்ட் நடந்துகிட்டு தான் இருக்கும். நீங்க கிளாஸ்க்கு போறீங்களோ இல்லையோ இந்த ஈவெண்ட்டை பார்க்க கண்டிப்பா போவீங்க. ஏதாவது ஒரு ஈவெண்ட் மாறி மாறி நடந்துகிட்டு தான் இருக்கும். லைக் சன்பர்ன், கோக் ஸ்டுடியோ, அது மாதிரி பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ் எங்க காலேஜ்ல நடந்திருக்கு. அந்த எல்லா ஈவெண்ட்டுக்கான ஆர்கனைசிங் கிளப்ஸ் அதோட வீடு பாத்தீங்கன்னா டிஎஸ்டபிள்யூ தான். Event is not meant by only entertainment events. It is also considered as hackathons, webathons, இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் ஈவெண்ட்ஸ் பிளஸ் EDM நைட்ஸ் அந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட்கான ஈவெண்ட்ஸ் எல்லாமே கல்ச்சரல், ஸ்போர்ட்ஸ், டெக்னிக்கல், உங்க ஸ்கில்ஸ் ரிலேட்டட் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் த்ரூ த இயர் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஈவெண்ட் இல்லாம ஒரு நாள் போறதே ரொம்ப ரேரான டே தாங்க. ஸோ தி தேர்ட் பாயிண்ட் வந்து ரேகிங் ஃப்ரீ கேம்பஸ். ராகிங் ஃப்ரீ கேம்பஸ்னா ராகிங் இல்லைன்னு எல்லா காலேஜும் சொல்ற மாதிரி நினைச்சுக்காதீங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்லியான கேம்பஸ், ராகிங்னு எதுவுமே இல்லை. சீனியர் ஜூனியர்ஸ் அவ்வளோ நல்ல பாண்டிங் இருக்கு. சொல்லணும்னா ஒரு காலேஜ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க இருக்க ஹாஸ்டல்ஸ்ல எப்படி இருக்குன்னா சீனியர்ஸ்க்கு ஒரு தனி ஹாஸ்டல், ஜூனியர்ஸ்க்கு ஒரு தனி ஹாஸ்டல். அப்பதான் ரேகிங் இல்லாம இருக்கும் அப்படின்ற மாதிரி. நாங்க ஒரே ரூம்ல தான் இருக்கோம். அவ்வளோ ஃப்ரெண்ட்லியான சீனியர்ஸ். ஃபுல்லா நாங்க சீனியர்ஸ் தான் சுத்துறோம். யாரு சீனியர் யாரு ஜூனியர் எங்களுக்கே அப்பப்ப தெரிய மாட்டேது. மேபி ஜூனியர்ஸ் வேணா சீனியர்ஸ் ரேக் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. அவ்வளோ ஃப்ரெண்ட்லியான என்வாயன்மெண்ட். சொல்ல போனா எல்லா காலேஜ்ல இருக்க மாதிரி இங்க சீனியர் ஜூனியர்ஸ் டிஸ்கிரிமினேஷனே இருக்காது. சொல்ல போனா சீனியர்ஸ்குள்ள நம்ம வந்த உடனே எப்படி சொல்றதுன்னா ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் அப்ரோச் பண்ணுவாங்க. ரொம்ப சீனியர்ஸ் மாதிரி அந்த ஆட்டிடியூடே காமிக்க மாட்டாங்க. சொல்ல போனா இங்க என்விரான்மெண்ட் அப்படியே இருக்கலாம். அவங்களும் எக்யூப் ஆகிட்டாங்க. எங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம்ஸ் அவ்வளோ இருந்தாலும் மிச்ச லாங்குவேஜ் பீப்புளும் எங்களை ரேக் பண்றது இல்ல. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். லாங்குவேஜ் ப்ராப்ளம்ஸ் சொல்லும் போது மேபி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல இருக்கும் போது உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் புரியாம இருக்கலாமே தவிர எஜுகேஷனல் வைஸா உங்களுக்கு எந்த ஒரு லாங்குவேஜ் ப்ராப்ளமுமே வராது. ஏன்னா மோஸ்ட்லி எஜுகேஷனுக்கு கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ற லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான். அதுவும் இல்லாம நீங்க எத்தனை தாட்டி கேட்டாலுமே திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மேபி நீங்க ஃப்ரெண்ட்லியா கேங்ஸ் கூட, அதாவது உங்க டீம்மேட்ஸ் கூடயோ இல்ல கொலீக்ஸ் கூடயோ பேசிட்டு இருக்கும் போது அவங்க ஹிந்தி யூஸ் பண்ணும்போது மேபி உங்களுக்கு ஹிந்தி தெரியலையே அப்படின்னு ஷார்ட்டா சொல்லணும்னா இங்கிலீஷ் தெரிஞ்சா நீங்க வந்துருங்க, எந்த பிரச்சனையும் இல்ல, மேனேஜ் பண்ணிக்கலாம். எங்க வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். இனிஷியலா கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். இங்கிலீஷ் தெரிஞ்சா போதும், மேனேஜ் பண்ணிக்கலாம். போக போக ஹிந்தி கத்துக்குவீங்க இருக்க. அதுவும் மேபி உங்களோட ஓன் பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்து தான். ஏன்னா நான் வந்து எதுக்கு வந்தேன்னா நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். எனக்கு வந்து நார்த்துக்கு வந்து சுத்தமா வந்து பழக்கமே இல்லை. நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி தமிழ்நாட்டிலேயே இருந்தவன், அதுவும் ராம்நாட்லயே இருந்தவன். எனக்கு வந்து பெருசா எக்ஸ்போஷர் கிடையாது. ஸோ எனக்கு நிறைய பேர் கூட பழகணும், நிறைய பேர் கூட பேசணும், நிறைய விஷயங்கள் கத்துக்கணும்ட்டு இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்ததுனாலே என்னமோ எனக்கு மோஸ்ட்லி எல்லா விஷயமே பிடிச்சிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் அதான் டைவர்சிட்டி இன் LPU. டைவர்சிட்டிக்கு நீங்க பாத்தீங்கன்னா யூ வில் நாட் ஒன்லி see people from தமிழ்நாடு. பஞ்சாப்ல தான் இந்த காலேஜ் இருக்கு. ஜலந்தரும் பஞ்சாப்ல இருக்க பீப்புளை பார்க்க மாட்டீங்க. இது வந்து பஞ்சாப்ன்றதுனால நிறைய பஞ்சாபிஸ் தான் இருப்பாங்க. நீங்க தேடணும் எங்க இருக்காங்கன்னு. நீங்க பீப்புள் ஃப்ரம் சவுத் தான் வந்து 40%, தெலுங்குஸ் 40% இருக்காங்க. அதர் சவுத் இந்தியன் ஸ்டேட் சேர்த்து ஒரு 10%. ஓவரால் நார்த் இந்தியன் அண்ட் ஃபாரினர்ஸும் இங்க நிறைய பேர் இருக்காங்க. பீப்புள் ஃப்ரம் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அவங்களும் இங்க இருக்காங்க. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம், நிறைய கல்ச்சர்ஸ் கத்துக்கலாம். அவங்க எல்லாம் எப்படி பழகுவாங்க, எப்படி பேசுவாங்க, பிளஸ் நிறைய லாங்குவேஜஸ் கத்துக்கலாம். நம்ம சேனல்லே கூட 40 லாங்குவேஜஸ் அப்படின்ற ஒரு வீடியோ இருக்கும். இப்போ டைவர்சிட்டின்னு சொல்லும் போது இங்க எல்லா ஆல் ஓவர் தி இந்தியா அண்ட் சம் ஆஃப் த கண்ட்ரீஸ்ல இருந்து பீப்புள் இருக்காங்க. அப்புறமே இது ஒரு யூனிவர்சிட்டிங்கிறனால எல்லா வேரியஸ் ஸ்கீம்ஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. அவங்களோட கொலாபரேட் பண்ணலாம், அவங்க கிட்ட நிறைய ஸ்கில்ஸ் கத்துக்கலாம். இப்போ நான் பிடெக் படிக்கிறேன், என்கிட்ட இந்த கோடிங் ஸ்கில்ஸ் இருக்கு. இப்போ என் ஃப்ரெண்ட் வந்து இப்போ டிசைன் படிக்கிறான், இவங்கிட்ட இந்த டிசைன் ஸ்கில்ஸ்லாம் இருக்கு. ஸோ இப்படி கொலாபரேட் பண்றதுனால நிறைய ஸ்கில்ஸும் கத்துக்க முடியுது. அது இல்லாமல் இப்போ இவனுக்கு வந்து தெலுங்கு தெரியும், எனக்கு தமிழ் தெரியும், லாங்குவேஜஸும் வந்து நிறைய லேர்ன் பண்ண முடியும். அதனால லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்க வந்து கொஞ்சம் நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். அஞ்சாவது ப்ரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் இன் திஸ் கேம்பஸ். கேம்பஸோட சைஸ் பாத்தீங்கன்னா 600 ஏக்கர்ஸ். உள்ள நடந்தே நாங்கெல்லாம் செத்துருவோம். கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ்னு பாத்தீங்கன்னா ஜிம், ஹாஸ்பிட்டல், மால், ஃபுட் கோர்ட்ஸ், ஒர்க் ஷாப்ஸ், லைப்ரரி, இன்னோவேஷன் ஸ்டுடியோன்னு எல்லாமே இருக்கு. ஸ்விம்மிங் பூல் அதான் மறந்துட்டோம். ஸ்விம்மிங் பூல் இருக்கு, ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ்ல கிட்டத்தட்ட ஸ்விம்மிங் பூல்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு மட்டும் இல்லாம நீங்க சும்மா ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட போய் குளிச்சுட்டு வரது கூட அவங்க அலோவ் பண்றாங்க. டிக்கெட் வைஸ் யாரு வேணாலும் போகலாம். அது மட்டும் இல்ல இந்த 600 ஏக்கர்ஸ்ங்கிறது உங்களுக்கு கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்குமா இருக்கலாம். சம்டைம்ஸ் மார்னிங் இது கொஞ்சம் அநேகமா இருக்கும். ஏன்னா கிளாஸ்க்கு நம்ம 10 o'clock கிளாஸ்னா எந்திரிக்கிறது 9:30 தான். நம்ம கிளாஸுக்கு ஹரியா போகணும், இல்லைன்னா இல்ல அட்டெண்டன்ஸ் கிடைக்காது. அட்டெண்டன்ஸ் இல்லைன்னா வந்து
அப்புறம் உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் கொஞ்சம் உங்கள அநியாயமா மாதிரி இருக்கும். சோம்பேறியாவே எல்லாரும் இருக்கும். பேசிக்கலி நான் 9:50 தான் எந்திரிப்பேன். ஃபெசிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்ல, காலேஜ்குள்ளே ஒரு மால் கட்டி வச்சிருக்கான். உங்களுக்கு என்ன வாங்கினாலும் மாலுக்கு போலாம். இல்ல படிக்க முடியல, ரொம்ப கடுப்பாயிடுச்சு, பிரெயின் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுன்னா அப்பயும் நீங்க மாலுக்கு போலாம். மாலுக்கு பின்னாடியே எங்களுக்கு வந்து கொஞ்சம் பவுலிங் ஏரியா, பில்லியர்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய என்ன சொல்றது ஃபன் ஆக்டிவிட்டிஸ்க்கான பிளேசஸும் இருக்கு. ஸோ யூ வில் கம்ப்ளீட்லி என்கேஜ். அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி தான் இது. அது சோறு முக்கியம் இல்ல, சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இங்க இல்ல. எங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெஸ் இருக்கு. ஃபுட்டுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சதர்ன் மெஸ் இருக்கு, நார்த் மெஸ் இருக்கு, ராஜஸ்தானி, ஈஸ்டர்ன், ஹரியான்வி இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா குசைனுமே அவைலபிளா இருக்கும். அவைலபிளா இருக்கு. எங்களோட ஓன் ஸ்டேட் குசைன்ஸ் ட்ரை பண்ணாம எங்களோட சஜஷன் படி வேரியஸ் குசைன்ஸ் நீங்க ட்ரை பண்ணலாம். which is a good option. இங்க உங்களுக்கு மெஸ் ஃபுட் பிடிக்கலையா, there is ample amount of food. 200+ ஷாப்ஸ் இருக்கு. எந்த ஷாப்ல வேணுமோ நீங்க டெய்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிடுங்க. டிஃப்ரெண்ட் ஸ்டேட் ஃபுட் இங்க கிடைக்கும். உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. சாப்பாட்டுக்கு பிரச்சனைன்னு இருக்காது, பட் அடாப்ட் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். அடுத்து கிளைமேட்னு பாத்தீங்கன்னா கிளைமேட் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ்லயுமே இப்போ இருக்கும். பாத்தீங்கன்னா காலையில மாதிரி தெரியும், ஆனா இது ஈவினிங் 7 மணி, நைட் 7 மணி, ஷார்ப்பா 7 மணி. 7 மணி ஆகுது இப்ப. கொஞ்சம் கூட இருக்கல. சோ இந்த மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் தி சம்மர்ஸ் இருக்கும். இன்னும் சம்மர் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இப்போ வந்து மந்த் ஆஃப் ஏப்ரல் தான். இன்னும் மே, ஜூன், ஜூலை அந்த மந்த் தான் ஆக்சுவல் சம்மர்ஸ் இருக்கும். சம்மர்ஸ் பாத்தீங்கன்னா இங்க ஒரு மார்ச் எண்ட் போல ஆரம்பிச்சு ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் கூட அந்த ஹீட் வந்து உங்களுக்கு தெரியும். விண்டர்ஸ் பாத்தீங்கன்னா அக்டோபர் டு பிப்ரவரி. அப்ப கண்டிப்பா நீங்க ஃபாரின்ல வந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்த மாதிரி ஜாக்கெட் மஃப்லர் போட்டு தான் இங்க சுத்துற மாதிரி இருக்கும். கிளைமேட்ஸ் எல்லாம் வந்து ஈஸியா வந்து 5 to 10 டிகிரிஸ் போகும். சம்மர்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா ஃப்ரை ஆயிடுவீங்க. அந்த அளவுக்கு தான் டெம்பரேச்சர்ஸ் இங்க இருக்கும். ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ்லயுமே நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த மாதிரி தான் இங்க அதுவும் ஃபுல்லாவே இல்லாம இருக்கும். சம்மர் விண்டர்ஸ் மாதிரி இப்போ வந்து ஆக்சுவலி ஸ்ப்ரிங் சீசன் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா கேம்பஸே ரொம்ப அழகா இருக்கு. நான் அந்த கிளிப்ஸ் எல்லாம் முடிஞ்சு ஆட் பண்றேன். இதுக்கு நீங்க இப்ப என்ன சொல்றது, இப்ப நீங்க ஒருவேளை இங்க வந்து அட்மிஷன் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த இடத்துல கேம்பஸோட லைஃப் எப்படி இருக்கும், கேம்பஸ்ல நல்ல ஃபுட் கோர்ட்ஸ் எங்க இருக்கும், கேம்பஸ் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு செப்பரேட் வீடியோவே எடுத்து நாங்க அடுத்த அப்புறம் ட்ரை பண்றோம். கண்டிப்பா. சோ அவ்வளவுதான், மோஸ்ட்லி எல்லா ப்ரோஸுமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். வேற ஏதாச்சும் ப்ரோஸ் இருக்கா உங்களுக்கு பட்டு? கான்ஸ் அப்படின்னு வந்தோம்னா so this is the சோறு time முக்கியம் இல்ல. regret. Yeah. இது நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. காண சொல்லிடலாமா? நான்வெஜ் இஸ் நாட் அலோட் ஹியர். நான்வெஜ் கிடைக்காது. சாப்பிடுறதுக்கும் வழி இருக்கு. இது காலேஜுக்கு வெளியில போய் சாப்பிடலாம். ஆமா, ஆனா இது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அப்படின்னு கிடையாது. நீங்க காலேஜ் விட்டு எப்போ வேணாலும் ஈஸியா வெளியே போய்க்கலாம், எப்போ வேணாலும் ஈஸியா உள்ள வந்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஃபார்ம் மட்டும் ஃபில் அப் பண்ணா போதும். அது ஃபார்ம் கூட சொல்ல முடியாது. ஆன்லைன்ல நீங்க ஒரு போர்ட்டல் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். வெளில போறேன் உங்களுக்கு கஷ்டம்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் மெனக்கடணும். உள்ளே நம்மளுக்கு ஈஸியா கிடைக்காது, வீட்டுல கிடைக்கணும். உள்ள ஒரே ஒரு இடத்துல கிடைக்கும், பட் ஆனா அதுவும் கொஞ்சம் பின்னாடி போகும். எண்ட் ஆஃப் தி கேம்பஸ்ல இருக்கு. சோ ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். பட் அதான் ரேஞ்ச் ஆஃப் வெரைட்டிஸ் கிடைக்காது. அதுக்காண்டி நம்ம வெளியே போய் ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் அகாமடேஷன். நீங்க மற்ற காலேஜை கம்பேர் பண்ணும்போது இது சீப்பா இருந்தாலுமே இங்க கொஞ்சம் ரேட் வந்து கொஞ்சம் ஹையரா தான் எனக்கு படுது. ஏன்னா இப்போ அகாமடேஷன் ஃபெசிலிட்டின்னு பாத்தீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு வைட் ரேஞ்ச் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கு. ஆனா கொஞ்சம் ஒரு டீசென்டான இது லீவ் பண்ணோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 70 to 1 lakh தேவைப்படும் அகாமடேஷனுக்கு மட்டும். இது போக மெஸ் ஒரு 40,000. இது வந்து நான் சொல்றது ஒரு செமஸ்டர் கிடையாது, ஒரு இயருக்கு. அதாவது பேசிக்கா சொல்றோம், பேஸ் வேரியன்ட் சொல்றோம். இப்போ நான் ஆப்ட் பண்ணியிருக்கிறது வந்து அபார்ட்மெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட் அபார்ட்மெண்ட்ஸ் விச் இஸ் 90,000 4-seater ஏசி. இதே இவங்களா இப்போ ஆப்ட் பண்ணியிருக்கிறது வந்து நார்மல் பாய்ஸ் ஹாஸ்டல் 4-seater ஏசி விச் இஸ் 80,000. இதை பத்தின ஒரு டீடைல் வீடியோ தனியா போடுறோம். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நான் ஏசி ஆப்ஷனும் இருக்கு. அது வந்து விச் இஸ் 70,000 per year. இது வந்து உங்களுக்கு 8-seaterல இருந்து டாம்ல இருந்து சிங்கிள் சீட்டர் வரை எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளா இருக்கு. பேஸ்ட் ஆன் உங்களை பேஸ் பண்ணியே இந்த பிரைஸ்லாம் டிஃபர் ஆகும். இதெல்லாம் இல்லாம சில சின்ன சின்ன கான்ஸ்லாம் இருக்கு. அதை பத்தி நான் சொல்றேன். சின்ன கான்ஸ் இது ஒரு என்ன சொல்ற, ஒரு நார்மலா ஒரு யூனிவர்சிட்டி எடுத்தீங்கனால இந்த கான்ஸ் இருக்கிறது தான் மெயினா வாக்கிங் டிஸ்டன்ஸ். இப்போ அது வந்து வேரி ஆகும். எல்லாத்துக்கும் கேம்பஸ் ஒரே இடத்துல இருக்காது. இப்போ டிசைன் கேம்பஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஸ்டார்ட் ஆஃப் த கேம்பஸ்ல இருக்கு. இதே மெக்கானிக்கல் பிளாக் அக்ரிகல்ச்சர் எடுத்தீங்கன்னா அது எண்ட் ஆஃப் த கேம்பஸ்ல இருக்கு. இதே நீங்க ஒரு பிடெக் அந்த மாதிரி படிக்கிறீங்க அப்படின்னா அது சென்டர் ஆஃப் த கேம்பஸ்ல இருக்கு. சொல்ல போனா இப்போ பாய்ஸ் ஹாஸ்டல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எண்ட் ஆஃப் த கேம்பஸ்ல இருக்கு. நாங்க ஃபேஷன் பிளாக் போனோம்னா யூனிவர்சிட்டியோட என்ட்ரன்ஸ் வரைக்கும் நாங்க நடந்து போற மாதிரி which is about 3 kilometers வரும் சொல்ல போனா.
அவ்வளவு தூரம் நீங்க மார்னிங், அதுவும் எஸ்பெஷலா மார்னிங்ல ஏர்லி மார்னிங்லாம் போகணும்னா கஷ்டமா இருக்கும். 9 o'clock நம்மளுக்கு ஏர்னிங் மார்னிங் தான். ஸோ அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பேரியர். நாங்கள் ஏற்கனவே சொல்ல மாதிரி டைவர்ஸ் கேம்பஸ்னா பீப்புள் வந்து அத்தனை ஊர்லேருந்து வராங்க. பஞ்சாபிஸ் இருக்காங்க, பஞ்சாபி பேசுவாங்க. நாங்கள் தமிழ் பேசுகிறோம். தெலுங்கு ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க, ஹிந்தி ஸ்பீக்கர்ஸ், நார்த் ஈஸ்ட்ல இருக்கவங்க இருக்காங்க, நேட்டிவ் ஹிந்தி ஸ்பீக்கர்ஸ், போஜ்புரி, அவதி பேசுறவங்க இருக்காங்க, இங்கிலீஷ்ல டிஃப்ரெண்ட் ஆசன்ஸ் பேசுறவங்களும் இருக்காங்க, அமெரிக்கன், கனடியன்ஸ் இந்த மாதிரி. ஸோ நிறைய பேர் இருக்கனால உங்களுக்கு பிரச்சனை கொஞ்சம் இருக்க தான் செய்யும். பட் இங்கிலீஷ் வச்சு யூ கேன் மேனேஜ் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. இங்கிலீஷ் இஸ் மோர் தென் எனஃப் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் வச்சு நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஸ்டார்டிங்ல. கொஞ்ச நாள் போக போது யூ வில் பி இன் பேஸ் வித் இட். உங்களுக்கு பழகிடும் அது. அதுக்கடுத்து எங்களோட பெரிய பிரச்சனை இது அட்டெண்டன்ஸ். 75% ரொம்ப ஸ்ட்ரிக்ட். 75% கண்டிப்பா 75% அட்டெண்டன்ஸ் இருந்தாதான் உங்களால எக்ஸாம் எழுத முடியும். 74 இருந்தாலுமே கஷ்டம் முடியாது. ஆக்சுவலி இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு டிசைன் ஸ்டூடெண்ட்ன்றதுனால எனக்கு மோஸ்ட் ஆஃப் தி கிளாஸஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ரொம்ப பிடிச்சி பண்ணுவேன். அதனால நான் ஈஸியாவே எல்லா கிளாஸஸுமே அட்டெண்ட் பண்ணிடலாம். ஆனா எங்களுக்கு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்ல முடியாது. அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி இருக்கும். நாங்க ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்ஸ் தான். இதை முடிஞ்சா நான் டெய்லி பாக்குற மாதிரி இருக்கு. எனக்கு அதே கதை தான். ஸோ 75% அட்டெண்டன்ஸுங்கிறது நீங்க 75% கிளாஸ்க்கு போய் ஆகணும். இங்க எப்படின்னா அட்டெண்டன்ஸ் டெய்லி ஒரு நாள் கிளாஸ் போனீங்கன்னா 1% ஏறும். அதே ஒரு நாள் லீவ் போட்டீங்கன்னா 3% இறங்கும். அது வந்து ஆக்சுவலி ஆனா அது அக்ரிகேட் அட்டெண்டன்ஸ் மாதிரி தான். ஸோ 75% அட்டெண்டன்ஸை மேக் பண்றதுக்கு நாங்க படுற பிரச்சனை உங்களுக்கு ஒரு வருஷம் கழிச்சு புரியும். கண்டிப்பா நீங்க இந்த ஜாயின் பண்ணி ஒரு வருஷம் கழிச்சு உங்களுக்கு புரியும். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா எங்களோட தெலுங்கு ஃப்ரெண்ட் வேத விகாஸ் இருக்காரு. அவரோட லாங்குவேஜ்ல எல்பியூ பத்தி ஒரு ஒப்பீனியன் கேட்போம். Actually, LPU is very good college, bro. Bro, in your language, bro. Okay, bro. LPU అనేది చాలా మంచి కాలేజ్ అన్నమాట. ఇక్కడ మంచిగా అన్ని స్ట్రీమ్స్ ఉన్నాయి కాలేజెస్ లో. ఫుల్ 9 to 1 లేదంటే 9 to 3 ఉంటాయి క్లాసెస్. మీ తర్వాత అంతా ఎంజాయ్. దీన్ని మొత్తం రోబో పార్క్ అంటారు అనమాట. కానీ ఇక్కడ కొంచెం ప్రాబ్లం ఉంది. ఏమిటంటే అటెండెన్స్ ప్రాబ్లం. అటెండెన్స్ మీరు కొంచెం 75 లేదనుకోండి మీరు డీబార్ అయిపోతారు. ఇంకా డీబార్ అయిన తర్వాత இங்க ரொம்ப கஷ்டம் டீபார். சோ இப்ப பாத்தீங்கன்னா அவங்க தெலுங்கு, நாங்க தமிழ். ஆனா அவங்க பேசுறது எனக்கும் புரியுது, நான் பேசுறது அவங்களுக்கும் புரியுது. சோ அதுதான் நாங்க சொல்ற டைவர்சிட்டி. என்னென்ன லாங்குவேஜ் வேற இருந்தாலும் போக போக தெலுங்கு, தமிழ், மலையாளம், ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லாமே கத்துப்பீங்க. ஏன்னா அவ்வளோ செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. சோ நம்பி வரலாம். இங்க லாங்குவேஜ் எக்ஸ்போஷர் இங்க சொல்ல போனீங்கன்னா கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஸோ அவ்வளோதான். மோஸ்ட்லி எங்க சார்பா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையுமே நீங்க கன்சிடரேஷனுக்கு வச்சுக்கிட்டு உங்களோட ஒப்பீனியனையும் பார்த்துக்கிட்டு இதுக்கு மேல உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷன்ல ஹெல்ப் பண்ணுங்க. நாங்க முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்றோம். ஸோ அவ்வளோதான். அதாவது இந்த வீடியோ எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த காலேஜை பற்றி சர்ச் பண்ணும்போது ஒரு ப்ராப்பரான வீடியோ, அதாவது இன்ஃபர்மேட்டிவான வீடியோ தமிழ்ல எதுவும் இல்லை அப்படின்றதுனால எனக்கு ஒரு ஆசை வந்தது. ஐ மீன் நெக்ஸ்ட் செம்ல இருந்து வர ஜாயின் பண்ற பசங்களுக்குலாம் சர்ச் பண்ணும்போது தமிழ்ல இன்ஃபர்மேட்டிவா ஏதாச்சும் ஒன்று வேணுமே அப்படின்னு நாங்க சொன்னோங்கிறதுக்காக டிசைட் பண்ணாதீங்க. உங்களோட ஓன்ல டிசைட் பண்ணுங்க. கொஞ்சம் வெளில வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா வி அப்ரிஷியேட் இட். உங்களோட ஓன்ல டிசைட் பண்ணி இதை வந்து ஒரு ஐடியாலஜிக்கு வச்சுக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்யூ கைஸ். Thank you guys. Like, share and subscribe. பை கேமராமேன்.